Hi, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rahman Isha Cooking Channel. This video is sponsored by SBO, School of Business Organization Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 999 4104 160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சேமியா புட்டு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ராகி மாவு சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ராகி சேமியா வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த ராகி சேமியாவை போட்டுக்கலாம். இந்த ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா சரிசமமாக்கிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். அதுக்கு மேலெலாம் ஊறக்கூடாது, குழன்னு ஆகிடும். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அதில் போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து போட்டுக்கலாம், வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டையும் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு நம்ம ஊற வச்சு அந்த ராகி சேமியாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு அந்த ராகி சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் சரிசமமாக கலந்து விட்டுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த துணியோடு அப்படியே எடுத்து போட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கவிகிரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கெட்டியாக இருந்தால் அதை நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு துருவி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உதிரியான ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வயசுக்கு வந்த பெண் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.